ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அண்ட் ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இது என்ன கிட் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வந்துட்டு இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோஸ் நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும். கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கக்கூடிய பிராண்டோட பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அகெயின் வந்து சொல்கிறேன், ரெஃப்ரெஷ் ஸ்கின் சயின்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டாக்ஸிக், நோ சல்ஃபேட்ஸ், நோ சிலிகான்ஸ் அண்ட் நோ பேரபன் அண்ட் நோ ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிட் வந்து அவைலபிளாக இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் கிட், ஆக்னே கிட், ஸ்கின் பிரைட்னிங் கிட், ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், இதுக்கான எல்லா கிட்டுமே உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து பை பண்ணியிருக்க ப்ராடக்ட் என்ன கிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்னே கிட். ஸோ எல்லாத்துக்குமே வந்து மோஸ்ட்லி இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்னே தான். ஸோ அது வந்து க்யூர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கான பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம போட்டால் தான் வந்து அது க்யூர் ஆகும். ஆக்சுவலி எனக்குமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இன்னுமே அதிகமாக தான் இருந்துச்சு. அண்ட் இது வந்து போட போட பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஸோ பாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கார்போர்டு. ஸோ ரொம்ப சேஃப்டியாக அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வாங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோமிங் கிளீன்சர். ஸோ இந்த கிளென்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோமிங் கிளென்சர், பொட்டேட்டோ எக்ஸ்ட்ராக்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த பிளாக் மார்க்ஸ், அந்த பேச்சஸ் எல்லாமே போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிலிகான் ப்ரெஷஸ் கொடுத்துருக்கனால உங்கள் போர்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து ஹைட்ரோக்ளோனிக் ஆசிட் இருக்கனால உங்கள் ஸ்கின்னை வந்து ட்ரை அவுட் ஆகாமல் ரொம்ப வந்து மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பம்ப் பண்ணிங்கன்னா அந்த கிளென்சர் வந்து வந்துடும். ஸோ அதை வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாமே அந்த ப்ரஷஸால் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக உங்கள் ஃபேஸை வந்து டெட்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆஃப்டர் நீங்கள் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணி இதோட கேப் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இருக்கும் 1 மந்த்தாக வந்து நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஜென்டிலாக இருக்குது. அந்த நேச்சுரலாக நம்ம ஸ்கின்ல செக்ரிகேட் ஆகிற அந்த ஆயில் கூட எடுக்காமல் ஸோ ரொம்ப ஜென்டிலாக வந்து நம்ம ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணுது. அண்ட் பார்த்திங்கன்னா மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எனக்கு வந்து பர்சனலி இதில் பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் அந்த ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப வந்து ஃப்ரேக்ரன்ஸாக இருக்குது அப்படிலாம் கிடையாது. அந்த மைல்டாக தான் இருக்குது. அந்த மைல்டான ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கல. எப்படா வந்து நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணி முடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 மினிட் தான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு டைமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இந்த கிளென்சர் கொடுத்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து ஆக்னேஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்டலாக க்ளீன் பண்ணும், அதுதான் இதோட முக்கியமான ஒன்று. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி பேரபன் அண்ட் சல்ஃபேட் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்பவே சூட்டபிள் ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டோனர். ஸோ டோனர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான ஒன்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆல்கஹால் ஃப்ரீ. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆல்கஹால் இருக்க டோனர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் ரொம்ப ரொம்ப ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆல்கஹால் ஃப்ரீ டோனர் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ இந்த ஆல்கஹால் ஃப்ரீ டோனரில் வந்து பார்த்திங்கன்னா நயாசினமைட் ப்ளஸ் அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கனால உங்கள் ஸ்கின்னில் இருக்க பிளாக் மார்க்ஸ் போகிறதுக்கும் அண்ட் போர்ஸ் எல்லாமே டைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டோனர் வந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் இருக்க pH வந்து அதை மெயின்டைன் பண்ணும். அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து நல்லாவே ரீடைன்ஸ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த டோனர் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் பண்ணதுக்கப்புறமா அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலிசிலிக் ஆசிட் ப்ளஸ் 15% வந்து க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் இருக்கக்கூடிய இந்த சீரம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து சாலிசிலிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் ஃப்ளவர் அதெல்லாமே போட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாமே தேவையே கிடையாது. இது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இந்த சீரமே பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபாலியேட் பண்ணி ஒரு நியூவான ஸ்கின் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா 15% க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் இருக்கனால பார்த்திங்கன்னா பிம்பிளுக்கு வந்து க்ரீன் டீ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட்னே சொல்லலாம். ஸோ அது வந்து இருக்கனால
இது வந்து உங்களுக்கு ஆக்னேக்கு வந்து சூட்டபிள் ஆகும். அண்ட் எனக்குமே பர்சனலி ஆக்னே போகிறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து நான் நைட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் பார்த்திங்கன்னா எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணிகிட்ருக்கப்போ கொஞ்சம் ரியாக்ட் ஆச்சு. பட் யூஸ் பண்ணி ஒரு 1 மந்த் இருக்கும்போது எனக்கு ரொம்பவே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இவங்க கொடுக்குற சீரம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக் பாட்டில் வந்து கொடுக்குறாங்க. அது கூட வந்து இந்த ஃபில்லர்ஸுமே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டோனர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டே நைட் எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட கன்வீனியன்ட். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு திக் வாட்டர் கண்டென்ட்டில் இருக்குது. இது நான் 3 ட்ராப் வந்து ஃபேஸில் எடுத்துக்கிறேன். இந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து எக்ஸ்ஃபாலியேட் பண்ணிவிடும். அண்ட் டீ ட்ரீ இருக்கனால உங்கள் ஸ்கின்னில் இருக்க ஆயில் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் வந்து க்ரீன் டீயும் இருக்கனால ஆக்னேஸ் வர பாக்டீரியாஸ் எல்லாமே குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த 3 ட்ராப்ஸ் நம்ம அப்ளை பண்ணதை வந்து நல்லாவே நான் சர்க்குலர் மோஷனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணும் போதே உங்கள் ஃபேஸை வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ மசாஜ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து ரிங்கிள்ஸ் விழுகாமல் எங்காக இருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது திக் கண்டென்ட்டில் இருந்துச்சு இல்லையா. ஸோ இது அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் 1 மினிட் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் அது இருக்கிறதே தெரியல, ரொம்ப அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நயாசினமேட் ப்ளஸ் ஜிங்க் இருக்கக்கூடிய இந்த சீரம். ஸோ நயாசினமேட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்னே மார்க்ஸ் எல்லாமே போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ஜிங்க்கு இருக்கனால அண்ட் பிம்பிள்ஸ் வரது எல்லாமே இது வந்து உள்ளே இருக்க பாக்டீரியாஸ் எல்லாமே குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நயாசினமேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஆக்னேஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு ஒரு 3 டேஸில் போயிடும். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் ஆச்சு இருக்கும் அது போகிறதுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த நயாசினமேட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் இது வந்து சீக்கிரமாக வந்து போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சீரமில் வந்து பார்த்திங்கன்னா 12% நயாசினமைடு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இனிஷியலாக நீங்கள் சீரம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறீங்க, அதில் நயாசினமைடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2% இருக்க மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே இந்த 12% உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ இருக்குது அண்ட் பார்த்திங்கன்னா 2% ஜிங்க் இருக்குது. இது எல்லாமே உங்கள் டார்க் ஸ்பாட் அண்ட் வந்து சீபம் ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணும். ஆஸ் யூஷுவல் சீரம் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் சீரம்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து இந்த 2 சீரமும் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலிசிலிக் ஆசிட் இருக்கக்கூடிய இந்த சீரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அடுத்த நாள் நைட்டு தான் நான் வந்து இந்த நயாசினமைட் இருக்கக்கூடிய சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்து ஒரே டைமில் ஒரே நாளில் வந்து யூஸ் பண்ணுற அவசியம் கிடையாது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அப்படி யூஸ் பண்ணாலுமே உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ரியாக்ட் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது அண்ட் ரொம்பவே நல்லாவே ரியாக்ட் பண்ணுது. இனிஷியலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்னிஸ் எல்லாமே வந்துச்சுனாலுமே நீங்கள் போக கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே நல்லா ரியாக்ட் ஆகுது. ஸோ எனக்குமே வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வர கூப்பன் கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி டேரெக்டாக இந்த பை பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக வந்து பை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆக்னீஸ் போகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து பை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பாய்.